நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ராபர்ட் டவுனி ஜூனியர் அயன்மேன் அப்படிங்கிற பேர்ல எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கேரக்டரை நடிச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெய்டு ஆக்டர் நடிகனான ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கை கதையை நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்ம ரொம்ப க்ளோஸா நினைச்சிட்டு இருந்தவங்க, அது லவ்வரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளை விட்டுட்டு என்னைக்காவது போனாங்கன்னா, ஒரு பிரேக்கப் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு மிகப்பெரிய சண்டை நம்மளை விட்டுட்டு போனாங்கன்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு, விட்டுட்டு போனவங்களை நினைச்சு ஏங்கி ஏங்கி நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சோகத்திலே கழிக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன், விட்டுட்டு போனவங்களை ஐயோ இவனை போய் விட்டுட்டு போயிட்டோமே, இல்ல இவ்வளவு போய் விட்டுட்டு போயிட்டோமே, இவங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களே, கூடவே இருந்திருக்கலாமேன்னு தன்னையவே கில்ட்டி கான்சியஸா யோசிக்கிறது. இவங்களை போய் விட்டுட்டு போயிட்டோமே, அப்படி ஒரு தவறை அவங்களை உணர வைக்கிற அளவுக்கு நம்மளோட சக்சஸ் கொண்டு போகலாம். கரெக்டா? அந்த அளவுக்கு சக்சீட் ஆன தன்னோட வாழ்க்கையில தன்னை விட்டுட்டு போன நண்பர்களை, தன்னை சந்தேகப்பட்ட கிரிட்டிக்ஸ, தன்னை பத்தி தப்பா ரிவ்யூ எழுதின ரிவ்யூவர்ஸ்ல இருந்து அத்தனை பேரையும், தன்னை விட்டுட்டு போன மனைவியில இருந்து, தன்னை விட்டுட்டு போன நண்பர்கள்ல இருந்து அத்தனை பேரையும் டிஸ்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் இந்த உலகத்துல நான் ஒரு கெத்தான ஆளுடா அப்படின்னு ப்ரூவ் பண்ண ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படிங்கிறவங்களோட கதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஸ்டோரி, கிங் ஆஃப் கம்பேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படி சொல்லப்படுற ராபர்ட் டவுனி ஜூனியரோட ரொம்பவே மோட்டிவேஷனலான ரியல் லைஃப் ஸ்டோரி நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட், ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அமெரிக்கால 1965ல ஒரு 1965ல இவங்க பிறக்கிறாங்க. பிறக்கிறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆல்ரெடி அவங்க அப்பா ஒரு படத்தோட அதாவது மூவி டிரெக்டரா இருக்காங்க. ஒரு பெரிய டிரெக்டர்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் குட்டி குட்டி படங்கள்லாம் டிரெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பாவோட பேர் ராபர்ட் டவுனி சீனியர். அதுக்காக அவங்களுக்கு பிறந்ததுனால இவங்களோட பேர் ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. அவங்களோட அம்மா அவங்க அப்பா எடுக்கிற படங்கள்ல ஒரு நடிகையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவும் அம்மாவுமே ரெண்டு பேருமே செலிபிரிட்டிஸா இருக்காங்க. ராபர்ட் டவுனி ஜூனியர் பிறக்கிறப்பமே அப்படி ஒரு அந்த சினிமா வாழ்க்கையில தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்படி இருக்கிற ராபர்ட் டவுனி ஜூனியர் சாதாரண ஒரு உங்களையும் என்னைய மாதிரி ஒரு சாதாரண வளர்ப்பு கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் டவுனி ஜூனியரோட அப்பா ஒரு மிகப்பெரிய ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ மிகப்பெரிய ட்ரக் அடிக்டா இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி அவங்க அப்பாவுக்கு அவங்க வெளியே போய் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்த ஸ்ட்ரெஸ்ல வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி கஞ்சா அடிக்கிறது ஒரு பழக்கமாவே அவங்க அப்பா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா கஞ்சா ரொம்பவே நான் யூஸ் பண்ணுவேன், அது எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஆளு. சோ ஆனா அதோட நெகட்டிவ் எண்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறத அறியாம தன்னோட குழந்தைக்கு, ராபர்ட் டவுனி ஜூனியர் 6 வயசுல இருக்கிறப்போ முதல் முறையா கஞ்சாவை 6 வயசு குழந்தைக்கு கொடுக்குறாங்க, நீனும் அடிடா அப்படின்னு சொல்றாங்க. சோ ராபர்ட் டவுனி ஜூனியர் முதல் முறை ஒரு குழந்தையா இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, 6 வயசு குழந்தை கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் பையனும் இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க அப்பா கூட மெமரபிள் மொமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பா சின்ன வயசுல ஏதாவது வண்டியில கூப்பிட்டு போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் மெமரபிளா இருக்கும். கரெக்டா? பட் ராபர்ட் டவுனி ஜூனியரோட அப்பாவுக்கு பையன் கூட பேசுறதுனால கஞ்சா அடிச்சுக்கிட்டே பேசினாதான் அந்த அன்பை பரிமாறுற மாதிரி அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட மைண்ட் செட். பையனை 6 வயசுலயே கஞ்சா கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வளர்க்க ஆரம்பிக்கிறப்போ பையனை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குட்டி குட்டியா அவங்க எடுக்கிற படங்கள்லயே சைல்டு ஆர்டிஸ்டா கேஸ்ட் பண்றாங்க, நடிக்க வைக்கிறாங்க. குட்டி குட்டி ரோல்ஸ்ல அவங்களோட பையனை சின்ன வயசுல இருந்து நடிக்க வைக்கிறாங்க. சோ ஒரு அமெரிக்கால ஒரு சைல்டு ஸ்டார் அப்படின்னே ராபர்ட் டவுனி ஜூனியர் சொல்லலாம். ஆரம்பத்திலே குட்டி குட்டி படங்கள் எல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா போதைக்கு இன்னும் கொஞ்சம் அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. கிளாஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா காரணம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த பிசினஸ், அந்த சினிமா அப்படிங்கிற ஒரு கிளாமர் இருக்கு. வீட்டுக்குள்ள திடீர்னு அப்பாவுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பெண் வரதா இருக்கட்டும், அம்மாவை பாக்குறதுக்கு இன்னொரு ஒரு ஆண் வரதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து வளர ராபர்ட் டவுனி ஜூனியர் சைல்டுஹுட் ஒரு பிளசன்டான சைல்டுஹுட் இல்ல, ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சைல்டுஹுட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பா அம்மா என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கிறதே அவருக்கு தெரியல. இப்படி வளர ராபர்ட் டவுனி ஜூனியர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, 13 வயசு இருக்கிறப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சு போறாங்க. சோ அது வரைக்கும் அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வளர்ந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போறாங்க. ஆல்ரெடி ட்ரக் அடிக்ட், அதுல அப்பா அம்மா வேற பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் 13 வயசுல இருக்கிற ராபர்ட் டவுனி ஜூனியர் அவங்க அப்பா கூடவே போறாங்க. காரணம் அவங்க அப்பா கூட ரொம்ப அட்டாச் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா கூட அட்டாச் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ இப்படி சொல்லப்படுற ராபர்ட் டவுனி ஜூனியர் ஆனா ரொம்பவே ஆக்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சைல்டு ஆர்டிஸ்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது அமெரிக்கா ஃபுல்லா அதிகமா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமான அவங்க ரோல அதாவது இந்த அமெரிக்கா ஃபுல்லா இவன் செம்ம நடிகண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரோல் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா,
லெஸ் தேன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் நடிச்ச ஒரு ரோல் தான். அந்த ரோல் ஆக்சுவலா என்ன ரோல்னு பாத்தீங்கன்னா, ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன் வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி அவன் வந்து எப்படி அதுல இருந்து மீண்டு வரான் அப்படிங்கறத படத்தோட கதை. ஆக்சுவலா ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, அது என் வாழ்க்கைங்க, நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருந்தேன் அது அப்படியே போய் நான் ஸ்கிரீன்ல நடிச்சேன், நான் நடிக்கிற ஆக்சுவலா நான் வாழ தான் செஞ்சேன், அதுவே வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ராபர்ட் டவுனி ஜூனியரோட முதல் பிரேக் த்ரூவான ஒரு படமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சாப்ளின் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து சார்லி சாப்ளின் வந்து எப்படி வந்து முகம் இருக்கும், எப்படி மேனரிசம் இருக்கும் அப்படிங்கறது வந்து அப்படி இந்த மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்லி சாப்ளினாவே கிட்டத்தட்ட வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ராபர்ட் டவுனி ஜூனியர். இதுக்கு வந்து அவங்களுக்கு ஆஸ்கருக்கு நாமினேட் கூட ஆகுறாங்க. சோ இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான இந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அமெரிக்கால வந்து அதாவது ஒரு நல்ல ஹிட் படம் அதாவது வந்துச்சுன்னா வந்து ஒரு ஹிட் படம் கொடுக்குற ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அமெரிக்கால யார்கிட்ட சொன்னாலும் ராபர்ட் டவுனி ஜூனியர்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் கூடவே ராபர்ட் டவுனி ஜூனியர் கூட வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு யாருக்குமே தெரியாம வெளியே தெரியாம வளர்ந்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ராபர்ட் டவுனி ஜூனியரோட போதை பழக்கங்கள் அப்படிங்கிறது தான். 3 மிகப்பெரிய போதை பொருட்கள்: கொகைன், ஹெராயின், கஞ்சா. 3 விஷயத்துக்குமே வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து நாளுக்கு நாள் வந்து காசு அதிகமா சம்பாதிக்க இருக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் இதுலயே போய் இழைச்சிட்டு இருக்காரு. நாளாக இந்த இழைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தங்களை டேட் பண்றாங்க, அவங்களே கல்யாணமும் பண்றாங்க. சோ இதெல்லாம் போய்கிட்டே இருக்கு. ஆனா 1999ல என்ன ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து ஒரு நிறைய தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் ட்ரக்கை மட்டும் எடுத்துட்டு போதையிலே இருந்தவங்க வந்து 1999ல வந்து முதல் தடவை வந்து அது வரைக்கும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு ஆக்டர் வந்து சினிமால ஒரு ஷூட்டிங்க்கு போகிறப்போ திடீர்னு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்பமே வந்து திடீர்னு கொலாப்ஸ் ஆகி வந்து அங்கேயே விழுகுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இருந்துகிட்டு என்னாச்சுன்னு போய் கேட்கறப்ப தான் சொல்றாங்க, எங்க இவர் ரொம்ப ஹையா இருக்காங்க, ரொம்ப போதையில இருக்காரு, இவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கையோட அழிவு. அந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5.5 சனி அப்படின்னு சொல்லலாம். 96ல வந்து அவர் அப்படியே அவரோட அந்த கரியர் கிராஃப் வந்து இப்படியே அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா போயிட்டு இருந்தது வந்து பயங்கரமா கீழே விழ ஆரம்பிக்குது. அப்படி விழ ஆரம்பிச்சது காரணம் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது தான். அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஷூட்டிங்க்கு வந்து அவர் சொல்லிடுவாராம், ஆனா ஷூட்டிங்க்கு டயத்துக்கு போகவே மாட்டாராம். ஷூட்டிங் அதாவது மொத்த செட்டுமே வந்து வந்துருவாங்களாம், எல்லாருமே வந்துருவாங்களா, டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருமே காசு போடுறவங்களும் வந்துருவாங்களாம். ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து வர சொல்லுவாங்களாம், ஆனா ஆள் வரவே மாட்டாராம். படம் வந்து எடுத்து அவரை நம்பி எடுக்கப்பட்ட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாம இப்படியே பிரச்சனையா இருந்துச்சு. இது போக என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து காலையில ஆனா ரொம்ப ஹைப்பரா இருக்காரு, ரொம்ப வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. நைட் ஆனா ரொம்ப அமைதியா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கப்போ தான் வந்து அவரோட ஸ்டெப் மதர் ஒருத்தங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, அந்த பையனுக்கு பைபோலர் டிசார்டர் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற இந்த டிட்பிட்ஸ்ல எழுதுவாங்க தெரியுமா, சினிமா செய்திகள் எழுதுறாங்க, ஃப்ரம் பேட் டு வர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு உருப்படாதவன் இப்போ இருக்கிறதுலே வர்ஸ்ட் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கையில வந்து போதை மட்டும்தான் வந்து அவருக்கு இந்த உண்மையிலே இருந்து அதாவது யதார்த்தத்துல வந்து அவர் ஃபேஸ் பண்ற ஃபெயிலியர்ஸ்ல இருந்து அவர் திட்டுறவங்கல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு போதையை வந்து ஒரு பொருளா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுவே வந்து அது கண்டினியூஸா போய்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கிட்ட ஒரு டைம் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இவர் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து இவர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட கொக்கைனும் ஹெராயின் அப்படின்னு பேன் பண்ணப்பட்ட ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயில போடுறாங்க. இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் அனுப்புறாங்க, மறுபடியும் மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அனுப்பியும் அவரால் அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. 2003 வரைக்கும் ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து வாழ்க்கையில இந்த மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டே இருந்திருக்காரு. இப்படி அடிக்ட் ஆயிருக்கப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட மனைவி இருந்துகிட்டு, இதுக்கு மேல இது செட் ஆகாதுங்க, நான் வந்து உங்களை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அவங்களை விட்டு போறாங்க. கூட அது வரைக்கும் அவரோட ஆடம்பரத்துக்கு இருந்த நண்பர்கள் ஒவ்வொருத்தங்களா கண்ணு முன்னாடி காணாம போய்கிட்டே இருக்காங்க. ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து அங்க கோர்ட்ல நின்றுட்டு இருக்காங்க, அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அப்ப வந்து டவுனி ஜூனியர் கிட்ட வந்து ஜட்ஜி கேட்கிறாரு, தம்பி நீ வந்து ஒரு நல்ல நடிகன், உனக்கு வந்து எல்லாமே இருக்குது, நீ ஏன் இதுக்கு அடிமையா இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப வந்து அவங்க சொல்றாங்க, என் வாயில வந்து ஒரு கன் இருக்கு. இது வந்து அவர் எக்ஸாக்டா சொன்ன ஸ்டேட்மெண்ட். என் வாயில கன் இருக்கு, என் விரல் தான் வந்து அந்த கன்னோட அந்த பட்டன்ல இருக்குது, அது சுட்டேன்னா நான் தான் சாவேன்னு தெரியும், ஆனா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த அளவுக்கு வந்து இது எனக்கு கெடுதல்னு தெரிஞ்சாலும் என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மனைவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களா இதுக்கு மேல இவனை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே விட்டுட்டு போறாங்க. இந்த விட்டுட்டு போறது வந்து ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கையை வந்து பயங்கரமா பாதிக்குது. அவர் இருந்துகிட்டு இவங்களெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரோ என்னன்னு தெரியல. பட் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அது வரைக்கும் அதுல இருந்து மீண்டு வராத ஒரு ஆள் மறுபடியும் நான் வந்து அச்சீவ் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. மறுபடியும் வந்து அங்க ப்ளீட் பண்றாரு கோர்ட்டு கிட்ட, தயவு செஞ்சு விட்டுருங்க, இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராபர்ட் டவுனி ஜூனியர் பண்ண கிரைம்ஸ், அவர் பண்ண தவறுகள் வந்து என்னென்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, போதையில ஃபுல்லா போதையாயிட்டு
தான் வீட்டுல படுக்காம பக்கத்து வீட்டுல போய் பெட்ல போய் படுக்கிறது, தான் வீட்டுல காரை நிறுத்தாம பக்கத்து வீட்டு கார் மேல மோதி நிறுத்திடுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி கிரைம்ஸ் தான் இருந்திருக்கு. யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரி, யாரையுமே காயப்படுத்துற மாதிரி எந்த கிரைமும் இல்ல. ஒரு போதையில இருக்கவே பைத்தியக்கார மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு கோர்ட் இருந்துகிட்டு சரி உன்னை பேடன் பண்ணி விடுறோம், வந்து மன்னிச்சு விட்டுறோம், நான் இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி விடுறாங்க. மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கோலா இருக்குது. ஆனா வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. எல்லாருமே அவர்கிட்ட காசு இருந்த வரைக்கும், மோகம் இருந்த வரைக்கும் இருந்தாங்க. அத்தனை பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. தனியால ரோட்ல நிக்கிறப்ப அவரோட ஃப்ரெண்டு, ஆனா எல்லாமே போனதுக்கு அப்புறமே ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால மட்டுமே வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து மறுபடியும் சினிமால வந்து ஒரு கம்பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் வந்து ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்த ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கையில 2007 வந்து ஒரு முக்கியமான ஒரு வருஷம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு வருஷமும் கூட. மார்வல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அயன் மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுக்க போறாங்க. அதுக்கு வந்து யாரை ஹீரோவா கேஸ்ட் பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அயன் மேன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஐகானிக்கான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து யாரை கேஸ்ட் பண்றது, யாரை வந்து இந்த ஹீரோவா நடிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவரோட ஒரு க்ளோஸான நண்பர் வந்து சொல்றாங்க, ராபர்ட் டவுனி ஜூனியர்னு அந்த பையன் இருக்காங்களா, அவன் வந்து இதெல்லாம் திருந்திட்டாங்க, இப்ப வெளியே வந்து குட்டி குட்டியா படம் நடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த சான்ஸ் கொடுங்க, அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் இந்த ஒரு தருணம் வரைக்கும் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படியே பிளாட்டா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ட்ரக் அபியூஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கீழே போச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து ஒரு சராசரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நார்மலான ஆக்டரா தான் இருக்காரு. அயன் மேன் அப்படிங்கிற இந்த படத்தை வந்து நீங்க ராபர்ட் டவுனி ஜூனியர் கிட்ட கொடுங்கன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்பிக்கையோட சொல்றாங்க. மார்வல் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு போதை கடிமையாகி சினிமா ஷூட்டிங்க்கு டயத்துக்கு வராத ஒரு ஆக்டர் மேல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து கேட்கறாங்க ராபர்ட் டவுனி ஜூனியர் கிட்ட, நீ இதை பண்றதுக்கு ரெடியா இருக்கியான்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, இதுக்காக தான் வாழ்க்கை ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை சொல்லி முடிச்ச உடனே அயன் மேன் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு ஆஃபர் பண்றாங்க. அவ்வளவுதான், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அமெரிக்காவோட த ஹையஸ்ட் கிராசிங் படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஈஸியா அயன்மேன் வந்து இது வரைக்கும் இருந்த அத்தனை சூப்பர் ஹீரோ படத்தையும் உடச்சிட்டு அங்க போய் நிக்குது. ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்கால மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா ஒரு ஸ்டாரா மாறுறாங்க. மறுபடியும் அவர் இன்னொரு பொண்ணு திருமணம் செய்யறாங்க. அவங்க அப்பா வந்து ரெக்ரெட் பண்றாங்க, என் பையனுக்கு சின்ன வயசுலயே வந்து நான் கஞ்சா கொடுத்ததுலாம் தப்பு, ஆனா இன்னைக்கு அவனை பார்த்து நான் அவ்வளவு பெருமையா இருக்கு, இப்படி என் பையன் அச்சீவ் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அவங்களை விட்டு போன நண்பர்கள்லாம் மறுபடியும் திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து உலகத்திலே இன்னைக்கு அதிகமா ரெகக்னைஸ் பண்ணப்படுற ஒரு ஆக்டர்ஸா இருக்காங்க. எல்லாருக்குமே முதல்ல ஒரு நடிகன் யாருன்னு தெரியும். ஜாக்கி சான் பேர் சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரூஸ்லி பேர் சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு நடிகரா ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படிங்கிற பேரும் போய் சேருது. எந்தெந்த மீடியா வந்து இவன் வந்து வேஸ்ட் அப்படின்னு எழுதி இருந்துச்சோ அதே மீடியா வந்து என்ன எழுதுறாங்கன்னா, ஜானி டெப் வந்து எப்படி ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணாரோ, ராபர்ட் டவுனி ஜூனியர் மட்டும் தான் அயன் மேன் அப்படிங்கிற ரோல் பண்ண முடியும். அது அவர் பண்ண மாதிரி வேற யாருமே பண்ணவே முடியாது. அந்த கெத்து, அந்த டைமிங் வேற யாராலுமே பண்ண முடியாது. மார்வலோட மிகப்பெரிய சேலஞ்சே இவருக்கு அப்புறம் யார் அயன் மேனா போட போறாங்க அப்படிங்கறத தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராஃப் வந்து சாதாரணமா போயிட்டு இருந்த கிராஃப் வந்து திடீர்னு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு 2008 வருஷமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூஸா 3 வருஷமா இருக்கட்டும், உலகத்தோட மோஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸ், அதாவது ஒண்ணுமே இல்லாம ஒரு சராசரி நடிகனா இருந்த ஒருத்தன் வந்து திடீர்னு உலகத்தோட மோஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸ் ஜானி டெப், வில் ஸ்மித், டாம் க்ரூஸ், பிராட் பிட் அப்படிங்கிற லெவலுக்கு போய் நிக்கிறாங்க. மொத்த உலகமும் திரும்பி பார்க்குது. ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இப்போ மறுபடியும் வந்து அதே மார்வல் பிரான்ச்சைஸ்ல அயன்மேனா நிறைய இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அது போக பல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்தமா மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பையன், அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா 2வது மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவருக்கு 53 வயசு ஆயிடுச்சு. பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆக்டர், பிகெஸ்ட் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். என்னை தப்பா பேசிட்டே நான் டிஸ்ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு வெறி அப்படிங்கிறது வந்து இவரோட வாழ்க்கையை பார்த்து நம்ம கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில நீங்க எதுல கம்பேக் கொடுக்க போறீங்க, இல்ல எதை போய் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ப்ராமிஸை இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் வேற யாராவது ஒரு ஆக்டரை பத்தி நான் இந்த மாதிரி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவரோட பேரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து ஜோக்கர் பேசினப்போ நீங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த டாபிக் நான் இன்னைக்கு எடுத்தேன். அண்ட் வேற யாரை பத்தி பேசணுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அயன் மேன் ஃபேனா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. they will be really happy. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். until then bye. Madan Gauri signing off here. Cheers. Have a great week ahead. Bye. Cheers.